இயேசு எப்படி இருக்கிறாரா? தாகமாக இருக்கிறாரா? சிலுவையில் அவர் சிலுவையை சுமந்தார், அநேக பாடுகளை பட்டார். அந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறார், தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் நம்ம இயேசு தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். மற்ற சுவிசேஷங்களெல்லாம் எப்படின்னா, ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவரிடத்தில் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே எழுதியிருக்காங்க. இந்த யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் நான் தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு இங்கே அறிவிக்கிறார். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதான வார்த்தை அப்படின்னா, தவிப்பின் வார்த்தையாக கூட காணப்படுது. இந்த வார்த்தை மிகவும் சின்ன வார்த்தையாக இருக்குது. மற்ற வார்த்தைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸாக இருக்குது. இது தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னா, அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் பல விசாரணைகளுக்கு நேராக கடந்து சென்றார். அவர் விசாரிக்கப்பட்டார். அவருடைய தாடியை பிடித்து இழுத்தாங்க. அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். அவர் வாரினால் அடிக்கப்பட்டதுனால அவருடைய முதுகு அப்படியா கிழிந்தது. அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. அது சிலுவையில் அறையப்பட்ட பின்பும் அறையப்படுவதற்கு முன்பாகவும் அநேக பரியாச வார்த்தைகள், அநேக தூஷண வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டவராக கூட காணப்பட்டார். இதெல்லாம் யாருக்காக? நமக்காக. இப்படிப்பட்ட எல்லா பாடுகளையும் ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். இந்த தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு 3 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன காரியம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மறுபடியுமாக இந்த வசனத்தை வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. எல்லாம் முடிந்ததுன்னா நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் பட்டு முடிந்த பின்பு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இப்போ இந்த வார்த்தையை மட்டும் நம்ம பார்ப்போம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. பல 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 22:14-15 நம்ம வாசிக்கலாம். ஆமென். இந்த வசனத்தை ஆண்டவர் சிலுவையில் நிறைவேற்றுகிறார். என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. இங்கே ஆண்டவர் அவருடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் எல்லாம் நமக்காக சிந்தப்பட்டது. அவருக்கு மாம்ச ரீதியாக ரத்தமெல்லாம் சரீரத்திலிருந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு தாகம் ஏற்படுவது இயல்பான செயல் தான். ஆமென். அந்த சூழ்நிலையில தான் இயேசு இங்கே சொல்றாரு. தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறாங்க. என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. அவருடைய நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. அவருக்கு அப்போ என்னன்னா, அவருக்கு சரீர ரீதியாக தாகம் எடுத்திருக்கிறது. இதன் மூலமாக ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதான அந்த தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. வேத வாக்கியத்தை நிறைவேற்றும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வேத வாக்கியங்களை நிறைவேற்றும்படியாகவே அவர் நமக்காக சிலுவையை சுமந்தார். இன்னொரு வேத வாக்கியத்தை கூட இயேசு தன்னில் நிறைவேற்றினார். சங்கீதம் 69:21 நம்ம வாசிக்கலாம். நிந்தை என் இருதயத்தை மிகவும் பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர் தாகத்தோடு சிலுவையில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு எதை கொடுத்தாங்க அப்படின்னா, கசப்பு கலந்த காடி. அதாவது நம்ம தாகத்துக்கு யாராவது நம்ம ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்குறோம், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை அவங்க என்ன சொல்கிறது, பாவக்காய் ஜூஸை போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? நீங்களும் வேணாம், அவங்க தண்ணியும் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், கடையிலையாவது தண்ணியை வாங்கி குடிச்சிடுவோம். அதுபோல் ஆண்டவர் சிலுவையில் அவ்வளோ பாடுகளை படுறாரு. அவங்களுக்கு அவருக்கு எதை கொடுக்குறாங்க அப்படின்னா, கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க. அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று நம்ம பார்க்குறோம். இப்படியாக இயேசு வேத வாக்கியங்களை எல்லாம் தன்னிலே நிறைவேற்றுகிறார். இயேசு இந்த வேத வாக்கியங்களை நிறைவேற்றுவதற்காக எந்த எல்லை வரைக்கும் சென்றார். ஹல்லேலூயா.
நாமும் நம்முடைய வாழ்க்கையில வேத வாக்கியங்களை நிறைவேற்ற, அதாவது இயேசுவினுடைய வார்த்தையை நிறைவேற்ற நாம் எவ்வளவு ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக கூட இயேசு எப்படி தனது தாகத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, இங்கே ரெண்டாவதாக இயேசு தன்னுடைய மனித தன்மையை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழும்போது 100% அவர் தெய்வமாக இருந்தார், 100% அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? மனிதனாக இருந்தார். அப்போது ஏசப்பா இந்த சிலுவையை சுமக்கும் பொழுது கூட அவர் மனுஷனாக தான் சிலுவை சுமந்தார். அவர் தெய்வமாக சிலுவையை சுமக்கலை. அவருக்கு இந்த பூமியில் இருக்கும் பொழுது, நம்ம ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் வாசிங்க. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நமக்கு எப்படி பசிக்குதோ, நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா கோவப்படுறோமோ, நம்ம வீட்டில் எப்படி கோவப்படுறோமோ, நமக்கு எப்படி நம்ம எப்படி கண்ணீர் வடிக்கிறோமோ, எப்படி விசனம் அடைகிறோமோ, அதனால அங்கே அந்த பரிசேயர்கள் செய்த செயலினால இயேசு கோபம் அடைந்தார், விசனம் அடைந்தார். சில இடங்களெல்லாம் பார்க்குறோம், இயேசு உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி எடுத்தது. இந்த வசனங்களெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன்னா, இயேசு மீண்டும் ஒரு முறையாக சிலுவையிலே தனது மனித தன்மையை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஏன் அந்த கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் சிலுவையில் அறையப்படுகிற குற்றவாளிகளுக்கு அவர்கள் பல பாடுகளை, துன்பங்களை, வேதனைகளை அவர்கள் அனுபவிக்கும் போது அவர்களுடைய வேதனைகளை குறைக்கும்படியாக அந்த கசப்பு கலந்த காடியில் ஒரு விதமான, இந்த காலத்தில் குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஒரு விதமான ஒரு மயக்க மருந்த அந்த கசப்பு கலந்த காடியில் கலந்து கொடுத்தாங்க. ஆனால் இயேசு அதை நாவினால் மட்டும் நம்ம எப்படி லிக் பண்ணுவோம், அது மாதிரி அதை ருசி பார்த்து அது ஒரு விதமான மயக்கத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை குடிக்க மனதில்லாது இருந்தார். அதை ஏன் அவர் குடிக்க மனது இல்லாமல் இருந்தார் அப்படின்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சுய நினைவோட எல்லா பாடுகளையும் பட்டு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த கசப்பு கலந்த காடியை குடிக்க மனதில்லாது இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவராகிய இயேசு நமக்காக எப்படி சுய நினைவோட எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டாரோ, நாமும் அவருக்காக சுய நினைவோடு கூட எல்லா செயல்களையும் செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம பாவத்திலையும் வாழக்கூடாது, இயேசுவோடையும் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அப்படிப்பட்ட சூழ்நிலை நம் மத்தியில் காணப்படுமா அப்படின்னா, நம்ம அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயமாக கூட ஆண்டவர் இன்னொரு தாகத்தை கூட வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக நான் சொன்னேன், வேத வாக்கியத்தை அவர் நிறைவேற்றும்படியாக. ரெண்டாவது, தமது மனித தன்மையை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, இயேசு தன்னுடைய ஆத்தும தாகத்தை பிரகடனம் இங்கே செய்கிறார். இங்கே பார்க்குறோம், இந்த தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவர் எல்லா பாடுகளையும் நமக்காக தான் பட்டார். அங்கே தாகமாக இருக்கிறேன், அதாவது இயேசு படுகிற எல்லா வேதனைகளையும் பாடுகளையும் பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து காண்கிறவராக கூட பார்த்து கொண்டிருந்தவராக கூட காணப்பட்டார். ஏன்னா இந்த உலகத்துக்கு வரணும், தன்னுடைய மக்களுக்காக, மனுக்குலத்துக்காக எல்லா பாடுகளையும் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்துக்கு யாரும் தன்னை அர்ப்பணிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்துக்கு யார் தன்னை அர்ப்பணித்திருந்தாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மீட்பின் திட்டத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவராக கூட காணப்பட்டார். அப்படி அர்ப்பணிச்சிருக்கும் பொழுது சிலுவையில் வைத்து எல்லா பாவங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. அப்படி சுமத்தப்பட்டிருக்கும் போது அனாதி காலங்கள் முதல், அதாவது வானமும் பூமியும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நெருங்கிய ஒரு உறவு இருந்தது. ஹல்லேலூயா. அதையெல்லாம் நம்ம அறிந்தவர்களாக தான் இருக்கிறோம். அப்படிப்பட்டதான உறவு பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்ததான ஒரு உறவு சிலுவையில் வைத்து மனுக்குலத்தோட சகல பாவங்களையும் அவர் மேலே வைக்கும் பொழுது
அந்த உறவு வந்து பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்ததான உறவு வந்து பிரிக்கப்படுது. அந்த பிரிக்கப்பட்டதனால தான் இயேசு வந்து அறிவிக்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அவர் அந்த அந்த உறவு வந்து ரொம்ப நாளெல்லாம் துண்டிக்கப்படலை. அந்த நம்முடைய பாவங்களை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா இயேசு வந்து பாவி அல்ல. ஹல்லேலூயா சொல்லாமா, இயேசு பாவி அல்ல, அவர் எனக்காக பாவமானார். ஹல்லேலூயா. He became sin for us, not sinner. Hallelujah. அவர் நமக்காக பாவமானார், பாவி அல்ல. நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக, சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய உறவை சற்று நேரம் இழந்து தவித்தவராக கூட காணப்பட்டார். அதனால தான் இயேசு சொல்றாரு, நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த பிதாவினுடைய உறவை பிரிந்து அவரால் இருக்க முடியல. ஏன்னா அப்போ இருந்து வானம் பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தே அவரோடு ஒரு உறவுல, ஐக்கியத்தில், ஒரு பாசத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டதனால எல்லா பாவங்களும் அவர் மீது சுமத்தப்படும் பொழுது, நம்மளுடைய பிதா யார் அப்படின்னா, அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதியுள்ளவர். தம்முடைய குமாரனே ஆனாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணனாக இருக்கிறபடியினால இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய முகத்தை சற்று மறைத்தாராம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தாகமாக இருக்கிறேன், உங்க உறவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசுப்பா சொல்றாரு, நான் தாகமாக இருக்கிறேன் என்று கூட இயேசு சொல்றார். நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்ப்போம். எல்லாத்துக்காகவும் தான் சொல்றேன். நம்ம அநேக நேரம் நம்மளுடைய சுய விருப்பங்களுக்காக, அநேக காரியங்களுக்காக ஆண்டவருடைய உறவை விட்டு பிரிந்து செல்றோம். ஆதி மனிதனும் அப்படி தான் போனான். அவருடைய வார்த்தையை கேட்காம ஆதாம் ஏவாள் அப்படி தான் ஆண்டவருடைய உறவை விட்டு போயிட்டான். ஆண்டவர் வந்து தேடுறாரு, ஆதாமே ஆதாமே எங்கப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆண்டவருடைய மனது எப்படி இருந்திருக்கும்? ஆனால் நம்ம பிதாவோடு கூட பாஸ்டர் பாடினாங்க, பிதாவோடு நம்மளை சேர்த்துட தான் புத்திர சுவிகாரம் நமக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிதா கூட நம்ம இணைக்கும்படியாக சற்று நேரம் அந்த உறவை இழந்து தவித்தவராக கூட காணப்பட்டார். இன்றைய நாள் அந்த வசனத்தை கேட்கிற, அந்த தாகமாக இருக்கிறேன் என்ற இந்த வசனத்தை கேட்கிற நமக்குள்ளாக அந்த உறவினுடைய அருமையையும் அந்த உறவினுடைய மேன்மையையும் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், அவருடைய தாகத்தை தீர்க்க நம்ம என்ன செய்யணும்? நம்ம மட்டும் ஏசுப்பா கிட்ட வந்து ஏசுப்பா உறவில் இருந்தால் போதுமா? அவர் அடிக்கப்பட்டது எதுக்காக? அவர் மரித்தது எதற்காக? இந்த மனுக்குலமே வந்து அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னைக்கு பிதாவுடைய தாகத்தை தீர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய உறவில் இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய தாகத்தை தணிக்கிறவர்களாய் கூட இருக்கணும். எப்படி அவருடைய தாகத்தை நம்ம தணிக்க முடியும் அப்படின்னா, அநேக மக்களை, பாவத்தில் இருக்கிற மக்களை, உலகத்தால் வந்து ஒதுக்கப்பட்ட மக்களை, அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் இயேசுவுக்கு நேராக வழி நடத்தும் பொழுது, இயேசுவினுடைய அன்புக்கு நேராக வழி நடத்தும் பொழுது நாம் அவருடைய தாகத்தை தணிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு சவாலான காரியத்தை வந்து சொல்றாரு. எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8:36. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்ம ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகுபவர்களாக இல்லாமல் ஆண்டவருடைய அன்பிலே நிற்கிறவர்களாய் கூட, அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் கூட நம்ம காணப்படணும். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில் தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது எது? அவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம வழிவிலக செய்கிறது எது? அவருடைய வார்த்தையை கேட்க முடியாத படிக்கு, அவருடைய உறவில் நிற்க முடியாத படிக்கு நம்மை மேற்கொள்கிறது எது? ஒருவேளை அது மாம்சமாக இருக்கலாம், தீமையான காரியங்களாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? இதையெல்லாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம வந்து மற்ற ஜனங்களை ஆண்டவர்கிட்ட நடத்தணும் அப்படின்னா, முதலாவது நானும் இயேசுவும், நானும் பிதாவும் என்ற ஒரு உறவின் அடிப்படையில் நம்ம இருக்கணும். ஆண்டவர் நம்மளை எதற்காக வந்து உண்டாக்குனார் அப்படின்னா, உறவுக்காக தான் உண்டாக்குனார். சீஷர்களை பார்த்து கூப்பிடும்போதும் கூட சொல்கிறாரு, தம்மோடு கூட இருக்கவும் அப்படின்னா.
நம்மளை வந்து ஊழியம் செய்கிறது வந்து அடுத்தபடி. ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவர் கூட இருக்கணும். இதற்காக தான் வந்து நம்ம ஆண்டவர் நம்மளை உண்டாக்கினார். இந்த தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை நம்ம இப்போ கேட்டோம். அதன்படியாக கூட நம்ம இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம்.